ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பேங்கிள்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இது என்னென்னா யூசேஜ் இல்லாமல் வீட்டில் இருக்கும் இல்லையா, இது போல் பேங்கிள்ஸை நம்ம ரீயூஸ் எப்படி பண்ணலாம், ரொம்ப யூனிக்காக அழகாக எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், இது நம்மளால் போட முடியாது. இப்போ இது போல் இருக்க பேங்கிள்ஸை இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த பேங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடியதுனால ஷேப் வந்து ரவுண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கிளாக இருக்க பேங்கிளில் பண்ணும்போது தான் நல்லா அழகாக வரும். இப்போ எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி இது பிளாஸ்டிக் பேங்கிள்ஸில் நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன் த்ரெட், சில்க் த்ரெட், பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில். பிங்க்கில் பாருங்கள் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட B7000 இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோனை ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கள். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதே போல் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டோன்லாம் நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா இது ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் பேங்கிளில் பார்த்தீங்கன்னா கோல்டு வித் மெரூன் காம்பினேஷனில் நான் ஃபிட் பண்ண போகிறேன் ஸ்டோனு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும். இது குந்தன் ஸ்டோன் இல்லையா, ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இதுக்கு கொஞ்சம் க்ளூ தாராளமாகவே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன ஸ்டோன் இருக்கோ அந்த ஸ்டோனை வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது போல் கோல்டு வித் மெரூன், கோல்டு வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். நீங்கள் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாரீக்கு மேட்சாக, ப்ளவுஸ்க்கு மேட்சாக ஆரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாகவும் நீங்கள் ப்ரைடல் செட் இதே போல் பண்ணி கொடுக்கலாம். குந்தன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்டு, ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கஸ்டமர் கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம ப்ரைடல் செட் இதே போல் பண்ணி கொடுக்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு மெரூன் வித் கோல்டு காம்பினேஷனில் போடுறீங்கன்னா என்ன கலரில் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறோமோ அந்த கலர் காம்பினேஷனாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி குந்தன் ஸ்டோனை ஃபிட் பண்ணும்போது லுக் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த பேங்கிள்ஸ்லேயும் அதே போல் நம்ம ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டில் இப்படியே விட போகிறீங்க, ஸ்டோன் எதுவும் ஃபிட் பண்ணாமல் இதே போல் விட போகிறீங்கன்னா நான் சில்க் த்ரெட் எப்படி சுற்றணுனோ அதே போல் இந்த ஜரி த்ரெட் வந்து ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம். மெலிசாக பார்டர் மட்டும்தான் நமக்கு தேவை. இதுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்குறா போல் ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். 4 டைம் நம்ம சுற்றிட்டு இதில் மெலிசாக இங்கே கொடுத்துட்டு வரும்போது நம்ம அந்த கோல்டு கலர்லேயே மட்டும் கொடுத்து விட்டுடலாம். இந்த க்ரீன் வித் கோல்டு கலர் இது போல் கொடுத்துட்டு வருவோம். இப்போ பாருங்கள், இது போல் கொடுக்கும்போது நம்ம எந்த ஸ்டோனுமே ஃபிட் பண்ண தேவையில்ல. இது மெலிசாக இருக்குது, ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. நீங்கள் இதுவே 4 த்ரெட்டுக்கு அது போல் சுற்றினீங்கன்னா நல்லாவே தெரியும் பளிச்சுன்னு. இது போல் சுற்றிட்டு நம்ம த்ரெட்டு அப்படியே விட்டுடலாம். பேங்கிள் ஸ்டோன் எதுவும் ஃபிட் பண்ணாமல் அப்படியேவும் விட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேங்கிளில் இந்த த்ரெட்டு சர்க்கிளிங் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ சுற்ற போகிறோம். சிங்கிள் பேங்கிள்ஸில் தான் நம்ம சுற்றலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லேயே 2 த்ரெட் எடுத்திருக்கேன். இது போல் கார்ட்போர்டு இல்லை கேலண்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம சர்க்கிளிங் பண்ண போகிறோம், இப்படி சுற்ற போகிறோம். இப்போ நான் இது 2 த்ரெட்டாக இருக்கிறதால ஒரு 15 டைம் நான் சுற்றிக்கிறேன். இதுவே சிங்கிள் த்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு 30 டைம் சுற்றிக்கோங்க. உங்களோட திக்னஸ் பொறுத்து தான். இந்த பேங்கிள்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்டோன் செயின் ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்டோன் செயின் மட்டும்தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் உங்களுக்கு தேவை. திக்னஸ் பொறுத்து நம்ம இப்போ சுற்றிக்கலாம். நான் ஒரு 15 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். இது போல் நல்லா ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக இழுத்து, த்ரெட்டு லூஸ் வரக்கூடாது, சிக்கு விழுக்கக்கூடாது, அது போல் பார்த்து சுற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் 15 டைம்ஸ் சுற்றிட்டேன். இதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதை போல் இது நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்த உடனே இது அன்இவனாக இருக்கும் அந்த த்ரெட்டு. இந்த அன்இவனாக இருக்க த்ரெட்டை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப கனமாக இல்லாமல் நல்லா நம்ம சுற்றுற அளவுக்கு நல்லா இப்படி பிரித்து விட்டுக்கலாம். இதுலேயே இந்த கோல்டு கலர் த்ரெட் வேணுனாலும் சென்டரில் கொடுத்துட்டோம்னா நம்ம கோல்டு கலரில் நல்லா தெரியும். இப்படி கிராஸாக த்ரெட்டு இப்படி கிராஸாக வர மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். த்ரெட்டில் லூஸ் வராமல் சுற்றணும். இதே போல் தான் சுற்ற போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அங்கே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, இதை தான் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும் இல்லையா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்டிச்சிங்கு இல்லாமல் நம்ம இந்த ஸ்டோன்லாம் நெருக்கமாக கொடுத்துக்கலாம். அப்போ தான் பேங்கிள்ஸில் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பேங்கிள்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய பேங்கிள்ஸை வச்சு எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது செப்பரேட்டாக சிங்கிள் பேங்கிள்ஸாக போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். செட்டாக வியர் பண்ணும்போது அழகாக இருக்கும். நீங்கள் கலர் கான்ட்ராஸ்ட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் இது போல் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருப்பேன். கிளிப்ஸ் மேக்கிங், பிரேஸ்லெட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. பார்க்காம இருக்கவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அப்கமிங்கில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.